12வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபையை, ஒரு திட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு இந்த ஆண்டில். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை சொன்ன, நீ பார் ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்கிற தேசத்துக்கு நீங்கள் போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ, அங்கே போ, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு போ. உன்னை நான் அந்த இடத்துல ஆசீர்வதித்து சகல ஜனங்களுக்கு உன்னால் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு. ஹல்லேலூயா. அதில் 2வது வசனத்தில் தான் ரொம்ப அழகான வார்த்தை என்னன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது. தெளிவாக ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்த காரியத்தை சொல்றார். ஒரு வாக்குத்தத்தம், அதாவது என்ன சொன்னா, இது ப்ராமிஸ். ஆபிரகாமோ காட் செஞ்ச ப்ராமிஸ். ஆபிரகாமுக்கு கர்த்தர் செஞ்ச இது உத்தரவாதமும் இது ஆசீர்வாதம். அது ஹல்லேலூயா. நோட்டு உள்ளவங்க எழுதிக்கிங்க, நான் சொல்கிறேன். வீட்டில் போய் தியானிங்க, எழுதிக்கிங்களா நான் சொல்கிறேன். ரொம்ப நான் இன்னைக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தங்களோடு பேசுகிறாங்க. அப்போ ஆபிரகாமை பார்த்து, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளாக சகலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்ல, ஆபிரகாமே நட்சத்திரங்களை பாரு, கடலுள்ள மண்ணை பாரு, நீ அத்தனையா திரளாய் உன்னை ஆசீர்வதிப்ப, உனக்குள்ளாக இந்த ஆசீர்வாதம் இருக்கும், ஊற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று கர்த்தர் ஒருவர்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று கர்த்தர் ஒருவர் தான். அப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். இது சொல்ல போனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் இந்த நாட்களில் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ பலனாக இருப்ப. நீ குறைஞ்சு போக மாட்ட. உன் கைகள் பலத்து போய் நிற்கும். உன் கைகள் ஓங்கி கீழே போகாது. உன் கைகள் ஓங்கி நிற்கும். சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன் கையில் தேவனுடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதான் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளா இருக்கிற சகலமும் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்னன்னா, ஆபிரகாமே, நீ என்னுடைய சித்தத்தின் நாட்கள், வயது இருக்கிற நாட்களில் 120 வயசு இருந்தாலும் சரி, 140 வயது உள்ளதாலும் சரி, 150 வயது இருந்தாலும் சரி, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நான் ஆசீர்வாதமாக உனக்கு சொல்லிட்டேன். அந்த ஆசீர்வாதம் தலையில் இருக்கும். ஆபிரகாம் எங்கும் போகாது. நீ சாகர வாழ்நாள் முழுவதும் சொல்ல, இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்னுடைய ஆசீர்வாத அபிஷேகம் தலையில் இருக்கும். அது வாக்குத்தத்தமாக எடுத்துக்க, இது நடக்கும் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் யாருனால? கர்த்தர்னால, மனுஷனால கிடையாது.
கர்த்தர்னால நான் சொல்றேன், கர்த்தர்னால ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம, வேற யாராலும் ஆசீர்வதிக்கப்படல. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்மளையும் பின்தொடருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே, யோசேப்பு, யோசுவா, எலியா, எலிசா, சிம்சோன், தாவீது, ஆடு மேய்ச்ச தாவீதை அரசனாய் ஆக்கினார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த பூமியில மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் முதலாக சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. பிராக்டிக்கலாக பார்க்கும்போது அதுதான் உண்மை. தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு திட்டம் என்னன்னா, முதல் திட்டம் நான் சொல்கிறேன், முதல் காரியம் மனிதர்களை ஆசீர்வதிப்பது தான். மனுஷர்களை, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை ஆசீர்வதிப்பது தான். வேற எதுவும் காரியமே, வேற திட்டம் இல்லை. முதல் திட்டம் மனிதர்கள், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் நான் ஆசீர்வதித்தே ஆகணும், அவர்கள் நலமாக இருக்கணும். அப்படி தான் தேவன் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை யார் உடைக்கிறா, யார் கெடுக்கிறான்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகத்தையும் நமக்குள்ள இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தையும் யாரு திருடி சாப்பிட்றா, தந்திரமா யார் இதை சாப்பிட்றா அப்படின்னு சில பேர்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, 1 வாசிக்க கேட்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீர் தேவனுடைய குமாரரே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், உலகத்தில் இருக்கிற அதோடைய மகிமையும் சகல ஐஸ்வர்யம் சகல எல்லாத்தையும் காண்பிக்கிறான். ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, ஒரு நிமிஷத்துல காமிச்சிட்டானாமா. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சகல, நான் சொல்றேன், எல்லாம் பார்க்கணும்னா ஒரு ஃப்ளைட், ஒரு ஹெலிகாப்டர், ஒரு வெள்ளம் பாதிக்கப்படனா, ஒரு அழிவு ஏற்பட்டனா, இந்த பிரதமரை யாருன்னா ஹெலிகாப்டரில் போய் பார்க்கணும். எங்கெங்க இடத்துல அது புறப்பட்டு பறந்து மேலே போய் பார்க்குறதுக்கே மணிக்கணக்காகும். ஆனால் பிசாசு இயேசுவை ஒரு நிமிடத்தில் மலையின் மேலே, உச்சியில் மலையின் மேலே கொண்டு போய், உயரமான இருக்கிறதுல உயரமான மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி சகலத்தையும் காண்பிக்கிறான். என்ன சொல்லி காண்பிக்கிறான், பேசுறான். வாசிங்க. எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இதன் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு இதுல என்ன தெரியுமா, எனக்கு பிரியமானவனுக்கு இதை நான் தரேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையது ஆகும். போதும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவையே பிசாசு மலையில மேலே நிற்க வச்சு ஒரு சம்பவங்களை காண்பிக்கிறான். ஏன் அப்படி காண்பிக்கிறான்? இயேசுவை எதுக்கு கொண்டு போய் காண்பிக்கிறோம்? அவன் சொல்றான் என்னன்னா, இது உள்ள மகிமையும், உலகத்தில் இருக்கிற மகிமையும் சகல, நான் சொல்றேன் சகல, பணத்திலிருந்து, வெள்ளியிலிருந்து, பொருட்களிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இன்பத்திலிருந்து சகலம், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அம்பானி, பெரிய பெரிய அதானி, பணக்காரர்கள் எல்லாருமே
இயேசு இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது. இப்போ நடக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அடிக்கப்படும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது. பிசாசு கொண்டு போய் காண்பிக்கிறான். அப்போ உலகத்தில் இருக்கிற பாரும் ஆண்டவரே, எத்தனை பேரை நான் செல்வம் தான் வச்சிருக்கிறேன், எத்தனை பேரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அப்போ அந்த ஆசீர்வாதம் செல்வதையும் நான் உங்களுக்கு தரேன், நீங்க என்ன பணிந்து கொள்ளுங்க. எல்லாம் எனக்கு இஷ்டமான நான் கொடுக்கிறேன். இதோடைய அதிகாரம், இதோடைய ரைட்ஸ் எனக்குள்ள இருக்கு. இதோடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் கையில இருக்கு. அதனால எனக்கு இஷ்டமான, அதாவது என்னை பணிந்து கொள்ளுவர்களுக்கு, என்னை ஆராதிக்கிறவர்களுக்கு, என்னை தொழுது கொள்ளுவர்களுக்கு, என்னை அதிகமாய் நினைக்கிறவர்களுக்கு இதை தருகிறேன்னு பேசுறான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன் யாரு? பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்றான், உன் தேவனாகி கர்த்தரை, அவர் ஒருவரையே நீ ஆராதனை செய். இந்த பிசாசை உருவாக்குனது, வைத்தது யாருன்னா கர்த்தர் தான். இதுக்கு முன்பதாக நீங்க பார்க்கும்போது சாத்தானுன்னு சொல்லப்படுகிறது. பிசாசுகள் 2 பேர்கள் பைபிள்ல இருக்கு. சாத்தானுன்னு சொல்லப்படுகிற இந்த பிசாசு தான் பரலோகத்தில் இருந்தவன். அவன் பேர் லூசிஃபராக இருந்த, கர்த்தரோடு ஆராதனை செஞ்சவன். பெருமை நிமித்தமாய் இந்த பூமியிலே கர்த்தர் அவனை தள்ளிட்டார். சாத்தான் கீழே தள்ளினப்புறம் தான் பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அவ்வளோ மாணிக்க வைரம், அவ்வளோ பெரிய ஆராதனையில் லூசிஃபர் தான், நான் சொல்லுவேன், லூசிஃபர் தான் பெரிய ஆராதனை செஞ்சுட்டு இருந்தான். அம்மா அப்போ அந்த இடத்துல தேவன் பெரிய ஸ்தானத்தில் வச்சாங்க. தேவனாகிய கர்த்தர் பெரிய ஸ்தானத்தில் வச்சிருந்தாங்க பரலோகத்தில். ஆனால் ஒரு பெருமை அவனுக்குள்ள, நானும் கடவுளை போல ஆகாவிட்டா என்ன செய்யுது, நானும் ஆயிரலாம்ல, நானும் கடவுளை தேவனை போல ஆகாவிட்டால், எசேக்கியேல் புத்தகத்தில் இதோட சம்பவங்களாக இருக்கு. நான் தேவனை போல ஆகணும்னு அவனுக்குள்ளாக பெருமையும் எண்ணங்களும் அவனுக்குள்ளாக வந்தபடினால கர்த்தர் அவனை, இந்த பாவம் அவனுக்குள்ள வந்தப்புறம் கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், என்ன ரைட்ஸை சொல்கிறான், ஆண்டவர்கிட்டயே இயேசு கிறிஸ்துவிட்டையே ரைட்ஸோட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற மதுபானம், பழக்கங்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தில் இருக்கிற சகலமும் இந்த ஜனங்களுக்கு கொடுக்குற தீமையை நான் தான் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய இதில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்போ இதனுடைய மகிமையும் செல்வந்தையும் என்னால் உங்களுக்கும் கொடுக்க முடியும், என்னை பணிந்து கொள்ளுங்கன்னு சொன்னான். ஆண்டவர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. சம்மதிக்கவே இல்லை. அவ்வளோ ஆராதனை செஞ்சவன். லூசிஃபர் எங்கே இருந்தா உங்களுக்கு தெரியுமில்ல, சாத்தான் எங்கே இருந்தா அப்படின்ட்டு. சாத்தான் எங்கே இருந்தா உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய வரலாற்று தெரியுமா உங்களுக்கு? லூசிஃபர் சாத்தான், இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பைபிளில் சாத்தான் பிசாசு 2 சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுடைய பேர் வந்துருங்க, லூசிஃபர்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் லட்சக்கணக்கான தேவ தூதர்களோடு அதுக்கு இவன் தான் மாஸ்டராக இருந்தவன். தேவ தூதர்களை ஆராதிக்கணும்னா, தேவ தூதர்களை கர்த்தரை பாடுனா இவன் தான் கொயர் பண்ணுவான். நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்களா, வயலின் வாசிப்பாங்க. நிறைய பேர் வயலின் வாசித்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் வாசிப்பார். கவனிச்சிருக்கீங்களா? லீட் பண்ணுவார். இவர் கை அசைச்சாதான் அங்கே வயலின் வாசிக்கும், இவர் கை இது பண்ணாதான் அங்கே தபைலா வாசிக்கும், இன்னொரு அங்கே வாச்சாதான் கிட்டார் வாசிப்பாங்க. ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று வாசிட்டு பார்த்துருக்கீங்க, ஒரு லீட் பண்ணுவார் பார்த்தீங்களா? அந்த நிலைமையில தான் கர்த்தர் இவனை வச்சார், லூசிஃபரை. அந்த பொசிஷனில் தான், அந்த ஸ்தானத்தில் தான் லட்சக்கணக்கான தேவ தூதர் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, பாடி ஆராதிக்கும்படியாக, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவ தூதருடைய வாயிலிருந்து ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது.
ஆராதனை செய்கிற லட்சக்கணக்கான தூதர்களை கர்த்தரை பாட வைக்கிறதுக்கு லூசிஃபரை கர்த்தர் அந்த இடத்துல அந்த பொசிஷன்லாம் வச்சுருந்தார். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா, இத்தனை பேர் தேவ தூதர்களை வச்சு நான் ஆராதனை செய்கிறேன்னா, அப்போ நானும் தேவனை போல் ஆகாவிட்டால், நானும் கடவுளை போல் ஆகாவிட்டால், அப்போ இந்த கூட்டம்லாம் ஏன்ட்ட வந்துடுவாங்கல்ல, அப்போ நான் தானே தலை சிறந்தவனாக இருப்பேன் அப்படின்னு லூசிஃபர் மனதில் நினச்சா, மனதில் நினைக்கிறது கர்த்தர் பார்த்தாங்க. பெருமை நிமித்தமாய் அவன் இந்த பூமியில் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டு அவன் ஆவியாக இருந்தா, அதுக்கப்புறம் தான் அவன் சர்ப்பமாக மாறினான், சர்ப்பத்தோடு இணைஞ்சான். ஹல்லேலூயா. ஏன் இதுக்கு நான் இப்படி நான் காரியத்தை சொன்னால், லூக்காவின் புஸ்தகத்தில் உயர்ந்த மலையில் கொண்டு போய் பிசாசு ஏதன் அப்படி சொல்கிறானா, அவன் சொல்கிறான், சகலமும் என் கையில் இருக்கு இயேசுவே, சகலமும் என் கையில் இருக்கு இயேசுவே, எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என் கையில், அத்தனையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் மந்திரிகளையும் எம்எல்ஏ எல்லாமே என் கையில் இருக்கிறாங்க, இந்த உலகம் என் கையில் இருக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை மகிமை என் கையில் இருக்கு. அதனால என்னை பணிந்து கொள்ளுவர்களுக்கு, என்னை ஆராதிக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன். அதை தான் அவன் பேசுகிற திட்டமா, ஜீசஸ் கிரைஸ்ட் திட்டமாக பேசுகிறான். ஹல்லேலூயா. தூக்க வர நான் சொல்கிறேன், தூக்க வரவங்க வாக் பண்ணுங்க, தூங்காதீங்க. ஆனால் எனக்கு வார்த்தையை கேட்கணும். யாருன்னு சொல்கிறேன், வசனத்தை கேளுங்க. தூக்க வந்தாலும் சரி, நடந்துட்டு கூட வசனத்தை கேளுங்க, நான் தூங்காதீங்க ப்ளீஸ். நான் சொல்கிறேன், வாக் பண்ணிடுறீங்க, வசனத்தை கேளுங்க. எனக்கு தேவை நீங்கள் வசனத்தை கேளுங்க. அப்போ இந்த காரியம் சம்பவம் முடிஞ்சிச்சு. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தில் குறைவாக இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் ஐஸ்வர்யத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் பல காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன்னா நான் சொல்கிறேன், பல மதங்கள் உள்ளவங்க இந்துக்கள் ஏன் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க? சொல்கிறா, இந்த உலகத்துடைய மகிமை என் கையில் இருக்குது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே என் கையில் வச்சிருக்கிற, என்னை ஆராதிக்கிறவங்களுக்கு, என்னை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, என்னை சாஷ்டகமாக விழுங்குறவர்களுக்கு நான் எல்லாத்தையும் தருவேன். என்னால் பிளஸ் பண்ண முடியாம சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறான். அதான் இயேசுட்ட சொல்கிறான், நீ என்னை பணிந்து கொள்ளு ஆண்டவரே, நீங்கள் என்ன பணிஞ்சு கொண்டீங்கன்னா, சாஷ்டகமாக நீங்கள் விழுந்தீங்கன்னா, இந்த மகிமையெல்லாம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கு தர, உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஏசு கிறிஸ்துட்டே வந்துட்டு பேசுகிறான், நேரடியாக பேசுகிறான். ஆண்டவரவனை தேவ தூதனை தான் படைச்சார், மனுஷனாக படிக்கலை. நம்மளை தான் ஆண்டவர் மனுஷனாக படிச்சிருக்க, அது கிருபை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானங்க, தேவனுடைய ஞானம் அவ்வளோ, கடவுளோட ஞானம். ஆனால் அவனை தேவ தூதனாக படைச்சார். அதனால தான் பேசுகிறான். ஏன் என்னை பணிந்து கொள்ளுக்கு அவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? என்னை பணிந்து கொள்ளுவர்களுக்கு ஆசீர்வதிப்பேன். அதுதான். ஏன் கிறிஸ்தவங்க, நான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களுக்கு ஏன் பிரேக் ஆகுது, ஏன் தடை, என்ன காரணம்? ஏன் உங்களுக்குள்ள ஒரு செழிப்பே இல்லாமல் இருக்கிறாங்க? ஏன் நம்ம வறட்சியாக இருக்கிறோம்? நம்ம ஏன் வனாந்தரமாக இருக்கிறோங்க? 100க்கு 500க்கு ஏன் கஷ்டப்படுறோம்? இப்போ இதை சொன்னால எல்லாம் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது எந்த பகுதியில் பார்க்கலாமா? அப்போ எதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆபிரகாமே பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி செய்தி அதுதான். ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னதை போல் ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருக்குது. இதை யார் திருடுறா, இதை யார் நம்மளை வஞ்சகமாக ஏமாத்துறதுன்னு பார்க்கலாம். அது புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யாரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்குள்ளாக பறிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம்
2வது அதிகாரம் வாசிக்கலாம். 1 வாசிங்க. அப்போ தான் நான் இது தெளிவாக தேவன் நம்மளுக்கு அந்த ஞானத்தையும் கடவுள் நம்மளுக்கு ஒரு நான் சொல்கிற ஒரு விழிப்பாண்டவர் எனக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு இந்த சத்தியத்தில். 1 வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்தது உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஆராதனை நாள 7ஆவது நாளை கர்த்தர் சபைக்கு நான் சபை கொடுத்துருக்கிறேன். இந்த 7ஆவது நாளை கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. காட் பிளஸ் பண்ணாங்க. இந்த 7ஆவது நாளை 6 நாள் நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம், சுற்றிக்கலாம், வேலை செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் 7ஆவது நாள் கர்த்தருக்குள்ள காரியம் அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க. வாசிங்க. அதை பரிசுத்தப்படுத்திட்டார். அதை தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் சகலவழி செடிகளையும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இல்லை. நிலத்தை பண்படுத்த அங்க மனுஷன் இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி இதை பார்க்கும்போது இதோடைய 1வது அதிகாரத்தை நம்ம எல்லாம் பார்க்கும்போதுன்னா ஆண்டவர் உலகத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் நிலாக்களையும் மின்னல்களையும் மலைகளையும் சகலத்தையும் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டவர் கர்த்தர் உண்டு பண்ணி இந்த பூமியில் ஆண்டவர் மண்ணை உண்டாக்கி அதில் மலைகளை ஆண்டவர் வச்சு மரங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சு, ஆனால் அந்த மண்ணில் விளைவதற்கு பூண்டுகள் இல்லை. இன்றைக்கி நிறைய நான் சொல்ல வெஜிடபிள்ஸ் பார்க்குறோம். இந்த வெஜிடபிள்ஸில் நிறைய முளைப்பதற்கு பூண்டுகள் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் மழையை வரப்பண்ணினார். வரப்பண்ண அப்புறம்தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்று யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் படைச்சிட்ட, எல்லாத்தையும் உருவாக்கிட்ட, எல்லாத்தையும் சிருஷ்டித்த, எல்லாம் ஓகே. ஆனால் அப்போதான் ஆண்டவர் யோசிக்கிறாங்க, இதை பண்படுத்தவும் இதை காக்கவும் ஒருவர் தேவைப்படுகிறார். இந்த பூமியிலே ஒருவர் தேவைப்படுறாங்க. பரலோகத்தில் நான் இருக்க ரைட்டு, ஆனால் பரலோகத்தில் நான் இறங்கி வரணும்ல. வேதம் சொல்லுது, அவள் ஜலத்தின் மேலே அசைவாடினார். குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் இறங்கி வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நான் இறங்கி வரும்போது அப்போ ஒரு மனிதன் வேணும்ல, கர்த்தர் சந்திக்கணுமா இல்லையா? ஒரு மனிதனை பார்த்தே ஆகணும்ல. எல்லாத்தையும் படைச்சி உருவாக்கி அழகாக வச்சுட்டாரு இந்த பூமியில். அப்போ கர்த்தர் அப்போ ஒரு மனிதனை நான் பார்த்தே ஆகணும், அவன் கூட பேசணும் அப்படின்னு ஆண்டவர் காரியத்தை சம்பவத்தை உருவாக்குறாங்க. வாசிங்க. அப்பொழுது மூடுபனி எழும்பி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. மழை பெய்ந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி மண்ணை எடுத்து அதுல தண்ணீரை கலந்து மண்ணை பிசைஞ்சு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அழகா மனுஷனை உருவாக்கி தன்னுடைய கண்ணு காது எல்லாத்தையும் அழகா வச்சு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு மண்ணில் உருவாக்கி அழகா எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமா ஆகி ஆண்டவர் அன்னைக்கு தான் ஆண்டவர் உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனை கர்த்தர் கொடுத்ததுதாங்க. நான் சொல்கிறேன், நம்ம உயிர் வாழ்றது கர்த்தர் கொடுத்தது தான். சரி, அதை நம்ம டாபிக் வேணாம், கீழே வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் சகல விதமான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும்
பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. போது இந்த சம்பவத்துல இந்த காரியத்துல நம்ம பார்க்கும்போது சின்ன ஒரு இதை மட்டும் பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி படைச்ச அழகா வச்சுட்டாரு. மனுஷனையும் அங்க மனுஷன் தேவைப்படுகிறாதுன்னா எப்படி தேவைப்படுறாதுன்னா மனுஷனா ஆண்டவர் ஒரு ஆடு மாடை வைக்க முடியுமா? ஏதாவது அனிமல்ஸை வைக்க முடியுமா? இல்லை நோ, அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய சாயலாவே ஒருத்தனை உருவாக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாங்க. அந்த நினைவு தான், அந்த சாயல் தான், அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுக்கு தகப்பனும் தாயும் கொடுத்து பிள்ளைகளையும் கொடுத்து எல்லாம், நான் சொல்றேன், எல்லாவற்றையும் நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்தார். அந்த ஆசீர்வாதம் தான் ஆதாமை உருவாக்கி ஜீவனை கொடுத்து வைத்த அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் பெருகி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனால் ஆதாம ரைட்டு. ஆனால் இதுக்கு அப்புறம்தான் ஆதாமுக்கு இன்னொரு அதாவது பூமியில் வாழுகிற மனிதர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தையும் தரணும்னு ஆண்டவர் நினைச்சாங்க. முதல் ஆசீர்வாதம் நம்மளை உருவாக்கப்பட்டாச்சு, எல்லாத்தையும் பிளஸ் பண்ணாங்க, ஆசீர்வதிச்சுட்டாங்க, நல்லமா. ஆனால் மறுபடியும் இவன் சாப்பிட்றதுக்கு தூங்குவதற்கு தண்ணி குடிக்கணும் எப்படின்னு ஆண்டவர் யோசிச்சாங்க. அப்போ இவனுக்கு சகலமும் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமுக்காக தனியாக பெரிய தோட்டத்தையே கர்த்தர் கொடுத்தாரு. யோசிச்சிருக்கீங்களா? அது யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ தோட்டம் சொல்லப்படுகிறதுல, ஏதோன் தோட்டம் சொல்லப்படுகிறதுல. அப்ப இந்த ஏதோன் தோட்டம் யாருக்கு கொடுத்தாருன்னா ஆதாமுக்கு கொடுத்தார். இது பின்னாடி வரும்போது ஏவாளையும் ஆண்டவர் கனெக்ட் பண்றாங்க, மனுஷனையும் கனெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த இருவர்களுக்கும் பெரிய ஏதோன் தோட்டத்தை உருவாக்கி வைத்து, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஏதோன் தோட்டம் உருவாக்கப்படலை. இந்த ஏதோன் தோட்டமானது இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. வானம் பூமி நட்சத்திரங்கள் அப்படி மட்டும்தான் இருக்கும். மண்ணா தான் இருந்தது, வெறுமையா இருந்தது, வனாந்தரமா இருந்தது. ஆனா ஆதாம் வந்த பிறந்தான், கர்த்தர் யோசிச்ச பிறந்தான் ஆதாமுக்கு உண்டான செழிப்புகள் வந்துச்சு. அப்ப மனிதன் சாப்பிட்றதற்கு வேணும், ஏதாவது அவன் குடிப்பதற்கு தண்ணி வேணும். பெரிய நதிகளை கர்த்தர் இந்த இடத்துல வச்சாராமா. பெரிய நதிகளை எங்கிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா, இதுக்கு வாசல் எங்க திறந்தா, டோர் இங்க ஓப்பன் ஆச்சுன்னா ஏதோ தோட்டத்திலிருந்து தான் இந்த 5 நதிகள் டிராவல் ஆச்சு. தோட்டத்திற்குள்ளாக தான் இருந்துதான் இந்த தண்ணி நதியானது ஓப்பன் ஆச்சு. எல்லா ஆண்டுடைய கரத்தினுடைய மகிமை, சிருஷ்டிப்புங்க, ஆசீர்வாதம், கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தின் மகிமையின் ஆசீர்வாதம். இதெல்லாம் தெய்வத்துடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத செய்கிற ஞானமுள்ள ஞானத்தின் சொர்பி அவர். அவரை போல ஞானமா இந்த பூமியில் யாரும் கிடையாதுங்க. கர்த்தரை போல யாருமே இந்த பூமியில ஒரு மனிதன் ஞானமாய் உள்ளவன் லிஸ்ட் எடுத்து பார்த்த ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஞானத்தின் சிறந்தவர் அவர், ஞானத்தின் அழகுள்ளவர், ஞானத்தின் படைப்பு அவர், ஞானத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாமே ஞானத்தின் ஆசீர்வாதங்கள். தேவன் உள்ள அவருக்குள்ளாக இருந்த ஞானத்தின் ஆசீர்வாதத்தின் ஊற்று. இதெல்லாம் மனுஷனை சும்மா வச்சுட்டா அவன் என்ன செய்வான்? அவன் எப்படி சாப்பிடுவா, எப்படி தூங்குவா? இன்னைக்கு காற்றிலிருந்து எல்லாமே கலப்படமா இருக்கு, தண்ணீர்லேருந்து கலப்படம். ஆனா ஆதாம் ஏவாள் இந்த நாட்களில் நதிகளை எடுத்து தண்ணீர் எடுத்து குடிச்சாங்க. அதெல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கும். பரலோகத்திலிருந்து வந்த ஃப்ளஷ். அதான் சொல்லுது, மூடு பனி உண்டாகி மழையை பெய்த்து, மழையை பெய்ய வச்சு இந்த பூமியை நினைச்சாராமா. அந்த தண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ். நீ மனுஷன் குடிக்கிற கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தண்ணீரில் கூட சொல்ல, தண்ணீரில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் சுத்தமான ஆசீர்வாதங்கள் இருந்தது.
விருட்சத்தின் பழங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுங்க. தோட்டத்தில் எவ்வளோ பெரிய தோட்டம். நீங்கள் காய்கறி விளையினா என்ன ஒரு பெரிய எத்தனை ஏக்கர் தோட்டம் வாங்கி போடும். ஆனால் 2 பேர் வாழ்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி தான் மிருகங்கள் வந்தது, அனிமல்ஸ். அதுவும் ஆதாம் தான் பேரை வச்சாரு, நேம் அவர் தான். ஆனால் 2 பேர் வாழ்கிறதுக்கு ஏதோனுடைய நான் சொல்கிறேன் பெரிய தோட்டமா புசித்து மகிழ்ந்துருங்க ஆண்டவர் பிரியப்பட்டாருங்க. அவ்வளோ ஆசீர்வாதம். அதான் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயா நீ? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆபிரகாமே உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ இந்த அபிஷேகம் தான் ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தான். சின்ன ஒரு கனியை சொன்னாங்க, அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றாதீங்கடா, அது நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய தொடர்பையும் இந்த ஆசீர்வாதத்தையும் இழந்துருவீங்க ஆண்டவர் சொன்னாங்க. எல்லாத்தையும் உண்டாக்கி சகலமும் உண்டாக்கி வச்சு, ஆனால் இந்த ஆசீர்வாதம், நான் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக நினைக்கணும்னா இந்த ஆசீர்வாதம் திருடுறதற்கு ஒருத்தர் இருக்கிற அந்த தோட்டத்தில் அவன் வருவான். அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பறிக்கப்பட்டுரும். தேவன் வேதனையோடு தான் அந்த திருச்சத்தின் கனியை தான் டெஸ்ட்டாக வச்சாங்க அந்த இடத்துல, பரீட்சையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 3வது அதிகாரத்திலிருந்து வாசிக்க. 3வது அதிகாரத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. இதுக்கு முன்னாடி காட்டு ஜீவன்கள் எல்லாமே ஆண்டவர் என்னன்னா ஒண்ணா படைச்சு உருவாக்கிட்டாரு. ஆதாம் தான் பேர் வச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, சகல காட்டு மிருகங்களை காட்டிலும் ஜீவனை காட்டிலும் பாம்பு தான் தந்திரம் உள்ளதான். ஸ்னேக்ஸ் ரொம்ப தந்திரம் உள்ளதா வேதம் சொல்லுது. வேதம் சுட்டி காட்டுது. நான் சொல்றேன், இந்த அனிமல்ஸை இந்த பாம்பு சுட்டி காட்டுது. வாசிங்க. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, வஞ்சகமான வார்த்தை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுல என்ன லாஸ்ட் வேர்டு போட்டிருக்கு? நீங்கள் தேவர்களைப் போல. அப்ப லூசிபர் பரலோகத்தில் என்ன நினைச்சா? நான் தேவனைப் போல் ஆகாவிட்டால். 2 மேட்ச் ஆகுதா? அப்ப இந்த சர்பத்துக்குள்ளாக இந்த மிருகத்திற்கு இந்த உயிரினத்துக்குள்ளாக யார் வந்தது? யார் வந்து பேசுறா? காட்டு மிருகங்களை காட்டிலும் சர்ப்பம் தந்திரமா உள்ளதாமா. இந்த தந்திரமான உள்ள சர்ப்பத்தை தான் பிசாசு உள்ள போட்டுச்சிட்டான். இந்த லூசிபர் ஆண்டவர் இயேசு மலையில கொண்டு போய் பிசாசு பேச, அவன் தான் இந்த சர்ப்பத்திற்குள்ளாக போய் பேசுறான். எப்படின்னா, நான் தேவனால சபிக்கப்பட்டவன் அந்த பூமியில வந்துட்டேன், நான் ஆவியா இருக்கிறேன், ஆனா என்னோட ரூபம் இருக்கு, ஆனா என் ரூபத்தை வச்சு தேவன் உண்டாக்கிற இந்த படைப்பினுடைய மனிதர்களை பழி வாங்கி ஆகணும், இந்த ஆசீர்வாதத்தை திருடி ஆகணும், விடக்கூடாதுன்னு தான் அவ சர்ப்பத்துக்குள்ளாக நுழைஞ்சான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இது? எத்தனை பேருக்கு சத்தியத்தை புரியுது? அழகா பூந்து பிசாசு தந்திரமானவன் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சுகத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய ஃபினான்ஸையும்
சகலவற்றையும் நான் சொல்றேன், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தையும் ட்ரை பண்றதுக்கு, உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு தந்திரம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சது உண்மைதானே அனுப்புறீங்க? உண்மைதானே? மனுஷனை தனிமையாக்கி ஆதாம் நீ தனியாக கூட இருக்க வேணாயா ஐயோ அப்படின்னு ஏற்ற துணையை கொடுத்தாரு. அதில் கூட யோசிச்சார், 2 பேருமே இப்படி இருந்தாங்கன்னா சரியாக வராதுன்ட்டு ஆண்டவர் ஏதோன்னு தோன்ற கொடுத்தாரு, அழகாக இருந்தாங்க. ஆனால் சின்ன ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணி நான் சொல்கிறேன், இந்த ஆசையை கொண்டு வந்தது, இந்த பாவத்தை கொண்டு வந்தது, இவங்களை வஞ்சிச்சது யாரு? இவங்களுடைய கர்த்தர் இவங்க மேலே வச்சிருக்க ஆசீர்வாதத்தை எடுத்தது யாரு? பிசாசு. அதனால தான் இயேசுட்ட நம்ம லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம் பார்த்தீங்களா? சகலமும் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எனக்கு இஷ்டமானதை தர்றான். எதை வச்சு பேசுகிறேன்னா, இங்கே விழுந்தாங்க பார்த்தீங்களா, இங்கே நடந்தது பார்த்தீங்களா, பிசாசு வந்து வஞ்சித்து சர்பத்துக்குள்ளே வந்து பேசி அந்த பழத்தை காமிச்சு ஆசையை காண்பிச்சு நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு வஞ்சகமாக பேசி அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ, என்னைக்கு அந்த ஆகாரம் அவங்களுக்குள்ளே போச்சோ, அந்த பாவம் அவங்களுக்குள்ளே வந்த அப்புறம் அவங்களுடைய ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டுச்சு, பறிக்கப்பட்டது. தேவன் வைத்திருக்கிற 100 மடங்கு ஆசீர்வாதங்கிறதுல, கர்த்தர் வைத்த 100 மடங்குடைய ஆசீர்வாத பிளஸிங் பறிக்கப்பட்டது. அவங்க வாழ்க்கையை விட்டு எதிர்காலத்து தேவன் எவ்வளவு நலமான திட்டத்தை வச்சார் தெரியுங்களா உங்களுக்குள்ள? நான் வரும்போது 2 பேரையும் பார்க்கணும். குளிர்ச்சியான வேலையில் வரும்போது நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது ஆவியானவர் இறங்கி வந்தாரம்மா. ஹோலி ஸ்பிரிட் கர்த்தரே இறங்கி வந்தார், பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார் ஒரு வாரமா. பூமியை அழகாய் படைச்சு உருவாக்கின அந்த ஆசீர்வாதத்தை வச்சு மனிதர்களை பார்க்க இறங்கி 2 பேர் வரும்போது தான் பிசாசு, இதை தான் பிசாசு தெரிஞ்சிட்டான். அது எப்படி ஆகும்? அது எப்படி விடுறது? என்ன அப்படி தானே தள்ளிங்க கீழே, ஆண்டவரே நீங்க அப்படி தானே தள்ளிங்க, அப்பனா நீங்க உண்டாக்கி மனிதர்களை வச்சு நீங்க ஆசீர்வதிச்சிங்களே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேறும், நான் எப்படி இதை கவுறன்னு பாருன்னா வாழ்க்கை வச்சு 2 பேரும் அதில் விழுந்துட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இது? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்தை யாருக்கு எடுக்கிறா? நம்மளுக்கு யார் தடையை கொண்டு வரா? நம்மளை யார் பிளாக் பண்றா? நம்ம வருமானத்தை யார் பிளாக் பண்றா? நம்ம எதிர்காலத்தை யார் பிளாக் பண்றா? இவங்க ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாள் 120 வயசு வரைக்கும் ஆசீர்வதிச்சா தெரியுங்களா? 120 ஆண்டுகள் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவ சித்தமாமா. ஆனால் 120 வயசுக்குள்ளா நான் சொல்கிறேன், அதற்குள்ளாக இந்த அவங்களுடைய ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டது. அதனால் அந்த பாவம் செஞ்ச அப்புறம் தான் எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை, ஆதாம் நீ எங்கே இருக்கிற? நீ வேர் ஆர் யூ? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாம் எங்கேயா இருக்கிற நீ? அவ்வளோ மனவேதனை. ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு, பரலோகத்திலேருந்து இதை பார்த்துட்டார். இந்த நடந்த சம்பவம் பிசாசு இந்த சர்பத்து மூலியமாக உள்ளே போய் வஞ்சிச்சு அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாத திருடி எடுத்த அந்த காரியம் தேவன் தெரிஞ்சு போச்சு. அவர் வரும்போது மனவேதனையோடு தான் வந்தார். நான் உண்டாக்கின படைப்பு, நான் எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சேன், இவங்களை எப்படி நான் உயர்த்து வைக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்தேன், எவ்வளோ அழகாக வச்சிருந்த, எங்கே போனாங்க இவங்க 2 பேரும்? ஆண்டவர் அவ்வளோ அழுது உடஞ்சி வராங்க. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தேவனாகிய கர்த்தர் அவ்வளோ மனம் உடைஞ்சு வராங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உங்க கொடுத்தனே, ஏன் தவற விட்டீங்க? எதுக்கு கீழ்ப்படியாம போனீங்க? இந்த பழத்தை சொன்னனே ஏன் அப்படி? ஹல்லேலூயா. அதான் அன்னைக்கு இயேசுட்ட பேசின காரியமே, அவன் ரைட்ஸாக பேசினது இதுதான் காரணம். ஆண்டவர் ஆதாம ஏவா கையில் இந்த பூமியை கொடுத்தாங்க.
ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிசாசுடைய கையில் கொடுத்துட்டாங்க. தெய்வம் அப்படி தான் கொடுத்தார். பழகி பெருகுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆடல் பாடலமாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. உனக்கு என்ன வேணுங்கிற காலத்தை சாப்பிட்டுக்கமாக 2 பேரும் சாப்பிடுங்க. இதை கெடுத்தது பிசாசு தான், பறிச்சது பிசாசு தான். இவங்க நிமித்தமாதான் இந்த பிசாசு, நான் சொல்றேங்க, இந்த பிசாசு நிமித்தமாதான் இந்த பூமி சபிக்கப்பட்டுச்சு. இந்த பூமி சபிக்கப்பட்டது. அதில் தான் ஆண்டவர் ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. வேற எங்கே இருக்கு? ஆண்டவர் கட்டளை விட்டாங்க, நடந்தது சம்பவம். அதுக்கப்புறம் அந்த ஏதோ தோட்டத்தையே இவங்க 2 பேரும் வச்சார் பார்த்தீங்களா, 2 பேரையும் வெளியில் தள்ளிட்டாங்க. ப்ளீஸ் கெட் அவுட், வெளியில் போங்க 2 பேரும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நான் சொல்கிறேன், ஆண்டவர் நீதி உள்ளவருங்க, கர்த்தர் நியாயாதிபதி. திராசுல பார்க்கும் போது ஒரே திராசாதான் அவர் கையில் நிற்கும், இங்கெங்கும் மேறாது. நீதி உள்ளவர் அவர். ஏன்னா இது சரி பண்ணலன்னா பிசாசு வந்து கேட்பான், ஆண்டவர் நீ நீதி உள்ளவர்ல, நீங்க நியாயம் உள்ளவர் தானே நீங்க. அப்ப எல்லாருக்குமே அப்ப நான் பெருமை கொண்டதுனால கீழே விழுந்தேன், இவங்க பலத்தினால வஞ்சிக்கப்பட்டு பாவம் செஞ்சாங்க. அப்போ 2 பேருக்கு நீங்க சரியா நீதி கட்டணும், சரி கட்டணும். நீங்க நீதி சரியா இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் நினைப்பாங்க. அவர் நீதி உள்ள தேவன். நீதி அதை சரியாக நீதியை கையாடுவாங்க. இல்லைன்னா பிசாசு இந்த குற்றம் சொல்லுவாள், அது எப்படி ஆண்டவரே, எனக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றா, என்னை நீங்கள் தள்ளினீங்களே, சபிச்சிங்களே, நான் கீழே விழுந்தல, அப்போ எனக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றா இதாக இருக்கா? இல்லை இல்லை இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருது பிசாசு தான். ஏன் நம்ம கையில் பற்றாக்குறையாக இருக்குது? ஏன் நம்ம கையில் பணம் இல்லாமல் ஏங்க கஷ்டப்படுறோம்? நான் கேட்குறேன், அது ஆண்டவர் சித்தமா? நம்ம வறட்சியாக இருக்கிற ஆண்டவர் சித்தமா? நான் கேட்குறேன், நம்ம கஷ்டப்படுறது ஆண்டவர் சித்தமா? நம்ம கண்ணீர் வடிக்க ஆண்டவர் சித்தமா? நம்ம உபத்திரப்படுறதுக்கு ஆண்டவர் சித்தமா? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளாக இருக்கு. அது எனக்கு கொடுக்கப்பட்டது, அது எனக்கு உருவாக்கப்பட்டது. தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும், வேற யாருக்கு கிடையாது. அதனால தான் கஷ்டப்படுறோம். நீங்கள் கையில் நான் சொல்கிறேன், நீங்கள் வனாந்தரமாக இருக்கிறது ஆண்டு சித்தம் இல்லைங்க. நீங்கள் காடுகள் வழியில் நடக்கிற ஆண்டு சித்தம் கிடையாது. கடினமான பாதை நடக்கிற சித்தம் கிடையாது. ஃபினான்ஸில் நீங்கள் நான் சொல்கிறேன், ஃபினான்ஸில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுற ஆண்டு சித்தம் கிடையாது. இவ்வளோ நான் சொல்கிறேன், இவ்வளோ ஆசீர்வதித்தவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையான கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு சித்தம் உள்ளவர். அல்லேலூயா.